Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய மார்னிங் அப்டேட்ஸ்க்கு மேலும் மேலும் சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு வாங்க. நம்மளுடைய இன்னொரு சேனல் ஆப்ஷன்ஸ் தமிழுக்கும் சரி, நம்மளுடைய Preis-Aktion தமிழ் சேனலுக்கும் சரி, ரெண்டுக்கும் உங்களுடைய சப்போர்ட் கண்டினியூ கொடுத்துட்டு வாங்க. இதில் நம்மளுடைய Preis-Aktion தமிழில் 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணுறதுக்காக சொன்ன அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. நேற்று பார்த்தீங்கன்னா ப்ரைஸு நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கீழே வந்தது. அதாவது இந்த ஜோன் வரையில் நம்மளால் ப்ரைஸு இங்கே கீழே வரும் நம்ம யாரும் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த ப்ரைஸ் இதில் கன்சாலிடேஷன் நின்னது பார்த்திங்க அப்படின்னா மேலே அப்பர் செட் பிரேக் அவுட்டுக்காக தான் ரெடியாக இருந்தது. ஆனால் ப்ரைஸ் வந்து கீழே வந்துடுச்சு. ஓகேங்களா, சரி. இப்போது என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த பிரேக் ஆன இடம் இருக்குங்களா, இந்த பிரேக் ஆன இடம் இது வந்து ஒரு சப்போர்ட் ஒர்க் ஆகும். ரெண்டாவது சப்போர்ட் பார்த்திங்கன்னா 18,250 ரெண்டாவது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா மொத்த ஏரியாவையும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் உருவாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே பாட்டம் பார்த்திங்கன்னா 18,100. இங்கே சப்போர்ட் பார்த்திங்கன்னா 18,250. இந்த 18,250 லெவல் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கலை ப்ரைஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதாவது இந்த லெவல் தாண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அது நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,100 வரலும் வரும். இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்பவும் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஒரு ஸ்மூத்தாக வந்து ப்ரைஸ் மூவ் ஆகலை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதனுடைய ப்ரைஸோட லெவல் பார்த்திங்கன்னா இந்த லெவல் தாண்டிட்டு இங்கே ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு மேலே ஆனதுக்கு இங்கே ஆக்சுவலாக அப்பர் சைடு தான் மேலே மூவ் ஆன வந்தது. சரி, நம்ம நினைக்கிற மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுங்களா? கண்டிப்பாக கிடையாது. ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்குதோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளானை மாற்றிக்கணும். ஓகே, ஸோ பிளான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரைஸ் இந்த ஷார்ப் செல்லிங்கு கண்டினியூவாக தொடர்ந்துச்சுன்னா நெக்ஸ்ட் திங் வந்து 18,250 லெவலில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 850 சப்போர்ட் எடுத்து மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே அப்பர் சைடு பை சைடு அதாவது 18,400 அபவ் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம பை சைடு மூவ்மெண்டம். இல்லை இங்கேயே சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஒரு சின்ன பிரேக் டவுன் ரீடெஸ்ட் அகைன் வந்து இதுக்கப்புறம் சேலிங்கான வியூ பார்க்கலாம். இந்த லெவல் வரலாம், அதாவது 18,100 லெவல் வரலாம். ஓகேங்களா, ஸோ பிளான் வந்து ரெண்டு வழியாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கெல்லாம் வரும், இந்த சின்ன சின்ன சப்போர்ட்லாம் வரும் உங்களுக்கு. இந்த சப்போர்ட்லாம் வரும். இந்த லெவலில் உங்களால் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 டார்கெட் 2 டார்கெட் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஃபிக்ஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ் என்ன, சேலிங் சைடு இருங்க. எப்போது இந்த பிரேக் அந்த 18,250க்கு கீழே சேலிங் சைடு பிளான் பண்ணுங்கள். சேலிங் சைடு உங்களுடைய பிளானை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை இதுக்கப்புறம் சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சு, மேலே வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகுது, மேலே போகுது அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிடும். 18,400 லெவலில் பிரேக் அவுட் ஆகிடும். ஸோ பையிங்காக அந்த ஏரியா பிளான் பண்ணுங்கள். கீழே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா. இந்த 18,100 பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஷார்ப் செல்லிங். ஓகேங்களா, அதாவது ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிடுச்சு. பெரிய டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஒரு டபுள் டாப் கிரியேட் ஆகிட்டு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகி கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதில் ரொம்ப டைம் இருக்குது. நம்ம இன்ட்ராடேக்காக பார்க்க சொல்ல பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேட்டர்ன் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி மட்டும் பிளான் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஏரியாவில் பிளான் பண்ணிங்க. ப்ரைஸ் 18,250 வரலும் ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி 18,250. சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து பேங்க் நிஃப்டியில் அமைஞ்சிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் அப்பர் சைட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி நேற்று நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் மேலே போய்ட்டு அந்த மாதிரி வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மேலே இன்னும் 2 லெவல் மூவ் ஆச்சு. ஃபஸ்ட் லெவல் 2வது லெவலில் டச் பண்ணிச்சு. ஆனால் நம்ம 3rd லெவலில் எதிர்பார்த்தோம். 3rd லெவல் வரல. இட்ஸ் ஓகே. நம்ம 2வது லெவலில் ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று பார்த்தீங்க. இந்த ஏரியாவில் மேபி நான் நிறைய பேர் பை பண்ணியிருந்தேன்னா உங்களோட எஸ்எல் கண்டிப்பாக இந்த இதில் ஹிட் ஆகிருக்கும். அக்செப்ட் பண்ணிங்க. ஏன்னா எல்லா நாளும் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்க முடியாது. ஒரு சில நாள் வந்து லாஸுக்கான நாள் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். அதில் வெளியே வாங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு சிஸ்டம் வெளியே வாங்க. அதில் நின்று நம்ம பர்ஃபெக்டாக இருக்கோம், நம்ம வந்து நம்ம நினச்சி தான் நடக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணி அங்கேயே நிற்காதீங்க. ஏன்னா இந்த எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிடும். இந்த மாதிரி ஒரு இடம் வந்து எல்லாத்தையும் நம்மளோட பிளான் எல்லாம் கொலாப்ஸ் பண்ணிவிடும்.
அப்போ தெரிஞ்சில்ல நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி ரெடியாக இருக்கணும். ஓகே நம்ம கட் ஆகிட்டு வெளியே வரணும். திரும்பவும் வேணும் ரீஎன்ட்ரி பண்ணலாம். 44,100 மேலே க்ளோஸ் கொடுக்குது, 44,000 அபவ் க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப பையிங்காக பிளான் பண்ணுங்கள். நம்ம இந்த இடத்துல இல்லை ஹோல்டெலாம் பண்ணாதீங்க. இந்த இதில் கட் பண்ணி நம்ம வந்து வெயிட் பண்ணி பை பண்ணலாம், இங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னு. இந்த சப்போர்ட் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதா இல்லையான்னு தெரியாதுங்களே. இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகுதா இல்லையான்னு தெரியாதுங்களே. அந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆனால் கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் எங்கே பெரிய பெரிய லெவலில் இருக்குது அதெல்லாம் 43,700 43,500 இது மாதிரிலாம் போயிட்டுருக்கோம் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அதை தான் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி என்னென்னா இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும், இந்த ஏரியா வந்து ரெண்டாவது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள். ஒரு ரீடெஸ்ட்டாக கொடுக்கட்டும். அகைன் வந்து நீங்கள் அதில் செல்லிங்க்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இல்லை கண்டினியூ பேக் டு பேக் நான் போயிட்டே இருக்குது மார்க்கெட்டு, நான் பின்னாடியே போய் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா ராங். ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ரன் பண்ணியிருக்காங்க. இவங்களாம் வந்து பையர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ நீங்கள் போய்ட்டு நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. சேல் பண்ண எப்போ பண்ணணும்னா உங்களுக்கு யாராச்சும் ஒரு சப்போர்ட்டிங் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சேல் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் செல்லிங் எதுவும் பண்ண முடியாது. பிரேக் டவுன் ஆட் விடுங்க. கொஞ்சம் சஸ்டன் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போட்டோம், அகெயின் வந்து பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு சேலர் சப்போர்ட் கிடச்சிருக்காங்க, நீங்கள் சேல் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு டார்கெட் ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் இது மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நிஃப்டி ஒரு டைம் பார்த்துடலாம். அது மிஸ் பண்ணிட்டேன் இல்லை. ஓகே, நிஃப்டி கிளியர் பிரேக் அவுட் ரீடெஸ்ட்காக வந்துச்சு, சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கலை. ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் அகைன் அப்போ ட்ரை பண்ணிச்சு, முடியல, உள்ளே வந்துருச்சு. ஸோ உள்ளே வந்து என்ன ஆகும், இந்த சப்போர்ட் லெவலுக்காக ட்ரை பண்ணலாம். இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா சேம் பேங்க் நிஃப்டியில் என்ன சொன்னோம் அதே தான், ரீடெஸ்ட் அகைன் ஃபால், ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் டார்கெட், இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நிஃப்டியில். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பிரேக் டவுன் ஆகிட்டு திரும்ப ட்ரெண்டுக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்பர் செட் லைன் ட்ராப் பண்ணி வச்சுருக்கீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிங்க, இந்த மாதிரி ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராப் பண்ண சொல்ல உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து அப்பர் சைடு கட் ஆகுது அப்படின்னா நீங்கள் பைக்காக திரும்ப போகலாம். இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பைக்காக பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.